வாசிப்போம். யாசோடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இதில் ஒன்று குறையாது, இதில் ஒன்று தொழிலாராது. வாயிலை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்த்து. ஆமென். செபிப்போம். துதிக்கிற எங்கள் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. செபிக்கிறேன். தேவனுடைய கரை இறங்கட்டும். இந்த நாட்களுக்குரிய வார்த்தை கொண்டு பரிசுத்த ஆவியை எங்களோடு பேசுங்க. மறைவில் வெளிப்படுது ஒருவரோடு பேசுங்க. யாசுவா மெசியாவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென். உட்காரும். தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதத்தில் ஊழியம் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு 3 பகுதியை மையப்படுத்தி அங்கே குடும்பத்தை கொடுத்ததுக்கான ஏற்பாடுகள் வந்து ஜெபத்தோடு செய்ய தீர்மானித்திருக்கிறோம். அதுக்காக செபித்துக் கொள்ளுங்க. தேவன் அந்த காரியங்களை செய்யட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து வருவோம். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் நம்ம யாரா இருக்கணும்? நல்லவராக இருக்கணும். சும்மா நல்லவர்னு பாட்டு பாடுறது வந்து கிடையாது. பாட்டு எல்லாரும் பாடலாம், ஸ்பீக்கரும் பாடும். என்ன செய்ய? ஸ்பீக்கரும் பாடும். ஆகையினால ஸ்பீக்கர் பரவலாக போக முடியுமா? போக முடியாது. வேதம் சொல்லுது, வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாஸ்வா நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்தை எடுத்து வேத வசனத்தின்படி நீங்கள் பிறந்த அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிடம் மட்டுமாக எத்தனை இடங்களிலே அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்லவராய் இருந்தார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் எனக்கு நல்லவராய் இருந்தார். அல்லேலூயா. எப்படி? தேவன் எனக்கு நல்லவராய் இருந்தார். சொல்லுவாங்க, ஒருத்தர் உண்டு, எல்லாம் சொல்லுவார், பேசுவார், கடைசியாக அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? ஜெபிச்சு கேட்டு தான் சொல்லுவேன்றுவார். ஜெபிச்சு கேட்டு சொல்லுவேன்றுவார். இப்போ என்ன பண்ணுறது? என்ன செய்ய முடியாது? இவரை நம்பி எதுவுமே செய்ய முடியாது. செபிச்சு கேட்டு சொல்லுன்றுவார். அப்போ ஒரு வேளை முடிவு நமக்கு சாதகமாக வரலாம், எப்படி வரலாம்? பாதமாக வரலாம். அப்படின்னு என்ன செய்வாங்க? அதை குறித்து யோசிப்பார்கள். முடிவு எப்படி வரலாம்? சாதகமாக வரலாம், பாதமாக வரலாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்க. இப்போ நம்ம செபித்து நாம் தேவனிடத்தில் கேட்டு வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மைகளை மாத்திரம் கொண்டுகிட்டு வரும். வேதம் சொல்லுது. இப்போ அதை ருசித்து பார்க்கணும். என்ன செய்யணும்? ருசித்து பார்க்க வேண்டும். இங்கே வேதம் சொல்லுது, யாசோட புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. செவிச்சு பதில் வரலையே. நிறைய பேர் செவிச்சு பதில் வரலையே. காரணம் என்ன? உன்னுடைய பாவம், உன் அக்கிரமும், உன் மீறுதல் என்ன பண்ணுது? மறைக்குது. என்ன மறைக்குது? உன்னுடைய ஜெபம் அங்கே போதபடி என்ன பண்ணுது? என்ன செய்யுது? தடையை உண்டு பண்ணுது. ஆகையால் என்ன கிடையாது? உன் ஜெபம் அங்கே பிரவேசிக்கவில்லை. இப்போ ஜெபம் அங்கே செல்வதற்கு என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமாக இந்த பூமியில்
வாழ தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். பரிசுத்தம்னா ஜெபம் கேட்கப்படாது. அநேக நேரங்களிலே ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெபம் பண்ணி கேட்டு தான் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டு வருகிறோம். அதான் நமக்கு நல்லது. இந்த காரியத்தை, இந்த செய்தியை பார்க்குற கேட்குற ஒருத்தர் என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருங்கள். அல்லேலூயா. எதுக்காக காத்திருக்கணும்? தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? பொய் சொல்ல மாட்டார். வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1 வாசிப்போம். இங்கே பெலிஸ்தியர் ஒரு பகுதியை கொள்ளையிட்டு என்ன செய்கிற, களஞ்சியங்களை கொள்ளையிடுறாங்கன்னு சொல்லி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. நன்றாக நம்ம கவனிக்கணும். இப்போ அரசன் தாவீதா இருக்கிற அப்படின்னால இங்கே சவுல் செத்து போனபடினால இப்போ தேசத்தை பாதுகாக்கணும். அதனால தாவீது இடத்துல இருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, பெலிஸ்தரை கொள்ளையிடுறாங்க. எப்படி உடனே என்ன செய்கிறாரு, அருவாருக்கு நான் வெட்டி போட்டுருவேன், நிறைய ஒரு 100 பேர் அழைச்சிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சுயபலத்தை அவர் நம்பவில்லை. என்ன செய்கிறாரு, உடனே யாசோவிட்ட போகிறாரு. நான் போகலாமா, போய் யுத்தம் பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கேள்வி தாவீதுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கி நம்முடைய ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கேள்வி இருக்க வேண்டும். அல்லேலூயா. போகலாமா போகக்கூடாதா? என்ன முட்டாள்தனமாக இருக்குது. அவன் தேச கொள்ளையிட்டு இருக்கிறான், கல்வியெல்லாம் அள்ளிட்டு போகிறான். இப்போ போய் அவர்கிட்ட கேட்டால் ஒத்து வருமா? இவன் போய் அவர் எப்போ பொது சொல்கிறாருன்னு தெரியலையே. என்ன செய்வாங்க கேட்டால், இவங்க படிச்சிருக்காங்களாம், இவங்க அறிவாளியாம், இவங்க படிச்சிருக்காங்கன்னா இவங்க பெரிய அறிவாளியாம். போய் உடனே அவனை சுட்டு தள்ளாமல் அடித்து போடாமல் போய் இவர் ஜெபம் பண்ண போகிறாராம். இப்படியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பலரும் விமர்சித்துப்பாங்க. ஆனால் எதை பற்றி இவர் என்ன செய்ய கிடையாது, கேள்வியே கேட்க கிடையாது. இவர் என்ன செய்கிறார், போய் நேரடி அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று யாசாவிடத்தில் விசாரிக்கிறது. யாசாவிடத்திற்கு போய் விசாரிக்கிறார். யாசுவா விசாரித்ததற்கு அவர் என்ன செய்கிறாரு, நீ போ, பெலிஸ்தரை முறியடிப்பாய். அல்லேலூயா. அப்போ பெலிஸ்தரை முறியடிக்கணும் அப்படின்னா, ஒரு காரியம் செய்யலாம்னா 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனால் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. இது தாவீதுக்கு இருந்தது. இது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் வேணும். இப்போ இந்த இடம் வாங்குவதற்கு முன்பதாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எத்தனை இடத்துல அட்வான்ஸ் நம்ம கொடுத்தோம், ஒரு இடத்துல கொடுத்த ஒருபாடு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னாங்க. அப்படி சொன்னபடினால முன்னாடி தான் பணம் கொடுத்தது. முன்னாடி அடபா சத்திரம் திரும்ப டர்னிங்கில் உள்ளார தள்ளி பணம் கொடுத்தது. அது சொன்னாங்க. அங்கெல்லாம் ஒரு ஆறு வரப்போகுது, அதெல்லாம் இப்படி பல காரியம் சொன்னாங்க. இது எல்லாத்தையும் வச்சு கடைசியாக ஆண்டவரே பணம் கொடுத்துட்டோம், சுத்தமானது என்னாச்சு, எங்களுக்கு வாக்கியம் செய்யணும். நீ கொடுத்த பணம் போயிடக்கூடாது. பண்ணோம், வேற இடத்துல கொடுத்தோம். அவங்க அண்ணன் ஊட்டி இடம் தான் இது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க ஆப்ரேஷன் பண்ண அமெரிக்கா போனதுனால அந்த பணத்தை அவங்க மாற்றிக்கிட்டு நமக்கு இந்த இடத்த கொடுத்தாங்க. அப்போ இதுக்காக எல்லோரும் என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணோமா இல்லையா, நம்ம கவனிக்கணும்.
நம்முடைய தேவன் நமக்கு நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல விசாரிச்சா மாத்திரம்தான். மனம் போட போனால் நன்மை செய்ய மாட்டார். நான் இப்படிதான் போவேன் அப்படிதான் போவேன்னா பிச்சை எடுத்தோட பிச்சை கிடைக்காது. என்ன கிடைக்காது? திருவோடு எடுத்து வேதம் சொல்லுது, அறுப்பில் பிச்சை கேட்டால் என்ன செய்யாது? ஒன்றுமே. அறுப்பு இடத்துக்கு பிச்சை கேட்டால் கொஞ்சம் நெல் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. எங்கே விசாரிக்கணும்? முதல்ல தேவனத்தை விசாரிக்கணும். விசாரிப்பதற்கு தேவன் மேல நம்பிக்கை இருக்கணும். அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவர் கிழிச்சு கூட தாண்டாமல் இருக்கணும். அப்பான பதில் கிடைக்கும். அப்பான பதில் கிடைக்கும். சவுல் என்ன பண்ணாரு? அஞ்சனபாத சிறியில போய் விசாரிக்க போனார். என்ன நடக்கும்? பெலிஸ்தர் ஒப்பு கூட பேரா கொடுக்க மாட்டீரா? இதெல்லாம் என்ன அநியாயம்! இந்த எத்தனை பேர் எனக்கு தேவன் விட்டு புறதாகிட்ட போறாங்க. தேவன் விட்டு அங்கே போனால் ஏதாவது சொல்லுவாங்க, இங்கே போனால் கிடைக்கும், இங்கே போய் கிடைக்கும். இல்லை, எப்படி கிடைக்கும்? காலங்களும் நேரங்களும் ஒரு கரத்தில் இருக்குது. யோசுவா சொன்னார், சந்திரனே சூரியனே நில், யுத்தத்தை முடிக்கணும். என்ன பண்ணுச்சு? இப்போ நம்ம சொன்னாலும் நிற்கும், நம்ம சொன்னாலும் நிற்கும். அந்த வல்லமையை கொடுத்துருக்காரு. இப்போ சூரியனை நிப்பாட்டணும் அவசியம் நமக்கு கிடையாது. நிப்பாட்ட அவசியம் நமக்கு கிடையாது. இந்த இடத்துல கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு? முறியடித்து போய்காவை ரட்சிப்பா என்று தாவீதுக்கு சொன்னார். அடுத்த வசனம் வாசிப்போம். போர் வீரர்கள்லாம் பயப்படுறாங்க. அவன் பெரிய ஆளவு வர்றான். அவங்க என்னது? கூட இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க. அப்ப கூட இருக்கிறவங்க யாரோட கிடையாது? அவங்க யோசுவா மேல நம்பிக்கை கிடையாது, விசுவாசம் கிடையாது. அப்ப இவங்களை வச்சு என்ன செய்ய முடியாது? எப்படி போறது? இவங்களை வச்சுக்கிட்டு எப்படி என்ன செய்ய முடியும்? இப்ப கூட இருக்கிறவங்க என்ன கிடையாது? தாவீதுக்கு அந்த இடத்துல சரி கிடையாது. கோயிலுக்கு போனால் நாங்கள் எப்படி இவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்போ தாவீது திரும்ப யோசுவா விசாரித்த போது, அப்போ நம்முடைய தேவனை நல்லா பாருங்க. அவர் ஒரு முறை சொன்னதுதான். ஜனங்களெல்லாம் சொல்றாங்க. இப்போ பெரும்பான்மை பலம், நல்லா கேட்டுங்க, பெரும்பான்மையான பலம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரலையும் தேவனுடைய நடத்துதல் இல்லாதவங்க பக்கம்தான் பெரும்பான்மை பலம் இருக்கும். அவருடைய நடத்துதல் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் இருக்கும். அதை தான் மெசியா சொன்னார். அதை கண்டுபிடிப்பவர் சில இடுக்கமான வாசல் வழி. இப்போ ஜனங்களுமே யாரும் கிடையாது, எல்லாரும் பயப்படுறாங்க. திரும்ப விசாரிக்கிறாரு. திரும்ப என்ன செய்ய? இப்போ பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பேன். இதான் நம்ம கவனிக்கணும். அப்ப தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் அவர்கிட்ட கேட்டு நம்ம செய்யணும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும், எதிர் சக்திக்கு பலவீனத்தை வெக்கத்தை உண்டு பண்ணும். அடுத்து வாசிப்போம் அடுத்த வசனத்தை. அவன் வருவான். என்னது? வருவான். அடுத்து வாசிப்போம்.
எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். இப்போ போக சொன்னார். இப்போ எதிரி யார்? எதிரி யார்? அறவேக்காடு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டால் அறவேக்காடு தான். சத்தியத்தை அறியாத அறவேக்காடு. இப்போ போக சொல்லிட்டாரு. இப்போ தாவீது தப்பி வைக்கப்படணும். தொடர்ந்து வாசிப்போம். அதை தான் நம்ம கவனிக்கணும். அப்போ எதிர் சக்தியை நம்ம அனுதினமும் தேடினாலும் சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை மதித்து அவரிடத்துல கேட்டு நம்ம போய் செய்கிற காரியங்கள் வெற்றி சிறக்கும். ஆனால் அதில் எதிரியை நமக்கு எதிராக அனுதினமும் தேடினாலும் நம்மளை தேவன் அவர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்போ அந்த ஜனங்களை என்ன செய்யலை? தாவீதை நம்பலை, கேட்குறாரு. ஜனம் ஒப்பு கொடுப்பாங்களா? அப்போ என்ன பண்ணார்? தேவனை முழுசாக நம்ம என்ன செய்யணும்? பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் தேவனை சரியாக பற்றி பிடித்து கொள்வது கிடையாது. நீங்கள் ஜோம் பண்ணி, நீ எனக்காக ஜோம் பண்ணு, நீ எனக்காக உபவாசம் போடு, எனக்காக ஜோம் பண்ணு. இப்படி யாருக்காக ஜோம் பண்ணுறது? ஜெபம் கேட்கப்படும். ஜெபம் கேட்கப்படும். ஆனால் காரியம் என்ன? நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18, 15, 12. இப்போ தேவனுக்கு பயப்படுற பயம் எங்கேருந்து வரணும்? சிறு வயதுலேருந்து ஒரு மனுஷனுக்கு வரணும். ரொம்ப நாளாச்சு, எனக்கு வயசாச்சு, பரவாயில்ல, இப்பயாவது அவருக்கு பயப்படு. இந்த நிமிஷம் முதல் கொண்டா தேவனுக்கு பயப்படு. இப்போ நிறைய பேர் என்ன கிடையாது? தாய் தகப்பனும் பயப்படுறது கிடையாது, தேவனுக்கும் பயப்படுறது கிடையாது. எப்படி எப்படி வாழ்றது? நிர்விசாரமாக மனம் போல வாழ்ந்து கடைசியில் அழிஞ்சு போகிறது. எப்படி? அழிந்து போகுதல். அல்லேலூயா. ஒரு மனுஷன் யாருக்கு பயப்படணும்? சிறு வயது முதல் கூட தேவனுக்கு பயப்பட வேண்டும். தாவீது வாழ்க்கையில் தாவீதை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளணும். எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, அபிஷேகம் வருது. ஆனால் தாவீது தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கிறவன் எல்லாரும், நீ ஆடு மேய்டா, நீ ஆட்டுக்காரன், நீ மாட்டுக்காரன், நம்ம மாட்டுக்காரன், ஆடு மேய்க்கிறவன் அப்படி கேவலமாக பார்ப்பான். ஆனால் அவர் என்ன பண்ணார்? தாப்பரோட வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு ஆடுகளை மேய்த்தான். அல்லேலூயா. அவர் செஞ்ச வேலை என்னது? ஆடுகளை மேய்ச்சார், அவ்வளவுதான். ஆனால் அவர் கீழ்ப்படில தேவன் பார்த்தா என்ன பண்ணாரு? தாவீதை அரசனாக்கினார். அல்லேலூயா. எந்த வேலை செய்யறது முக்கியம் கிடையாது, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். வாசிப்போம். சங்கீதம் 147, 11 வாசிப்போம். தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். இப்போ நான் போய் ஏதாவது செஞ்சிருவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். எப்படி? அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அன்றைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, பேரை சொல்லக்கூடாது. 2 பேர் 1 மார்க்கு, 2 பேர் ஒரே மார்க். இப்போ அந்த பஸ்ஸில் ஏறி எம்ப்ளாய்மெண்ட் 2 பேர் இன்டர்வியூ வந்துருச்சு. எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் 2 பேர் இன்டர்வியூ வந்துருச்சு. இந்த விஷயம்
அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, டீ கடையில் தண்ணி பிடிக்கிற இடத்துல விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்க்குறாங்க, போகணும். இறங்கி ஒரு இடத்துல என்ன செய்ய, நடந்து இன்னொரு பஸ் மாறணும். சரியாக பிளான் பண்ணுறாங்க. அந்த போய் அட்டன் பண்ணான்னா நமக்கு கிடைக்காது. ஒரு மார்க் கூட ஒரு பாடத்தில் மொத்தமாக டோட்டல் சரி, ஒன்றில் கூட. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க, தீர்மானம் பண்ணுறாங்க. சரி, ரகசியமாக ரைட்டு ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. 2 பேர் என்ன செய்கிறாங்க, 2 வீலரில் போகிறாங்க தனித்தனியாக. இவங்க போகிற அவங்களுக்கு தெரியும், அவங்க போய் அவங்களுக்கு தெரியாது. இடையில என்ன செய்கிறாங்க, அவன் வண்டி மேலே விட்டு மோதுறாங்க. மோதுற ஒரு பாடு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்த ஒரு பாடு, சாரி போச்சு வாப்பா, நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன். அப்போ என்ன செய்கிறாங்க, அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சி போய் என்ன செய்கிறாங்க, பஞ்சர் மாதிரி கொஞ்சம் தூரம் குறுக்க எப்படியே போனாங்க, அழைச்சிட்டு போயிட்டு பஸ்ஸில் அழைச்சிட்டு போயிட்டு, என் வண்டி பஞ்சர் ஆச்சு, சாரி என்னப்பா பண்ணுறது. அப்போ என்ன செய்யலை, அன்றைக்கு போக விடல. அவன் என்ன பண்ணிட்டான், ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், போயிட்டு அந்த வேலையை பெற்று கொண்டான். இது மனுஷனுடைய காரியம். எப்படி டயத்துக்கு போனால் நான் பண்ண முடியும், கார்டு அனுப்பியாச்சு, பஸ் யார் போகிறாங்களோ அது வேலை செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னாச்சு, தன்னுடைய சுயபலத்தால் ஒன்றும் என்ன செய்ய முடியல, சாதிக்க முடியல. சரி, ஏமாற்றி ஒருத்தன் வந்தானா, அவனா உருப்பிட்டானா, அவனும் உருப்பிட்ட பாடு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு நடந்த சம்பவம். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது, தேவனுக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு ஒரு மனுஷன் காத்திருக்கிறப்ப தேவன் அவர் மேல் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்க வேண்டும். வாசிப்போம் நீதிமொழியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. ஆலோசனை, நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, ஆலோசனை யாஸ்வா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுந்தரையா தெரியும்ல, உங்களுக்கு சுந்தரையா தெரியும், அங்கே வந்தார்ல. அப்போ யாசுவா பற்றி நான் சொன்னேன். நல்லா இருக்கிறப்ப யாசுவா வந்து ஏற்றுக்கல, கேட்கல, எல்லாமே சரி. ஆனால் யாசுவா வந்து ஞானஸ்நானம் எடுப்பது வந்து எனக்கு சரியாக படலை அப்படின்னாரு. ஞானஸ்நானம் எடுப்பது சரியாக படலைன்னா ஒரு கட்டத்தில் என்னாச்சு, ஞானஸ்தானம் சரியில்லைன்ட்டார். சரி, அப்புறம் நான் விட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துக்க மாட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னாரு. ஃபோனில் ஜெபம் பண்ணி விட்டேன். என் தனி ஜெபத்தில் அவருக்காக ஜெபம் பண்ண நிறுத்திட்டேன். தனி ஜெபத்தில் அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்ண பாட்டிட்டேன். அவ்வளோதான். இவர் என்ன பண்ண இருந்தார். அடுத்து கொரோனா வந்துச்சு. கொரோனா கொண்டுட்டு போயிடுச்சு. அதான் நம்ம கவனிக்கணும். அப்போ தனிச்சபம் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன், யாசுவா சொன்னால் அவர் ஏற்றுக்கல. உண்மை ஏற்றுக்காரங்க பிறகு நான் ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது, என்னை தள்ளி என் வார்த்தை என் தள்ளி, அதை நம்ம நல்லா கவனிக்கணும். அவரை தள்ளி அவருடைய வார்த்தையை ஒருத்தர் ஏற்றுக்கலன்னா அவரும் நம்ம எப்படி ஜெபம் பண்ண முடியும்? சொல்லலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 12:48. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவரை நியாயம் தீர்க்கிறது இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவரை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அவ்வளோதான். இப்போ தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் ஏற்றுக்கலைன்னா நான் அவங்களுக்காக ஜெபம் உடனே நிறுத்திடுவேன். இது என்ன சிறு வயதுலேருந்து இன்று வரையிலையும் இனிமேல் உள்ள காரியம் வந்து அதுதான். எப்பொழுதுமே அதனுடைய ஒரு கெட்ட பழக்கம். வார்த்தையை சொல்லி ஏற்றுக்கிறேன்னா, ஏன்னா அவர் சொன்னார், உங்களை வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமனா என்ன பண்ணுங்க, காலில் தூசி உதறி விட்டு நீங்கள் போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அதானே செய்யணும். ஒரு நபர் வார்த்தையை கேட்கலன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய மாட்டேன்,
அவங்களுக்காக ஜெபம் நிறுத்தப்படும். அல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான காரியம் கிடையாது. அவர் அப்படி தான் சொல்லியிருக்கார். என்னை தள்ளி என் வார்த்தை ஏற்றுக்கலன்னா என்ன பண்ண ஏது? அப்போ நம்ம ஒருத்தர் ஏற்றுக்கலையா தூசி உயிரிட்டு போயிட்டே அவ்வளோதான். அது மறுபடியும் எனக்கு எந்த ஒரு சமரசமும் கிடையாது. எந்த ஒரு சமரசமும் கிடையாது. ஒரு நபர் வார்த்தை ஏற்றுக்கொள்ளனா அதுக்கப்புறம் அவங்களுடைய எந்த ஒரு சமரசமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. இப்போ நீதிமொழி 8 வாசித்தோம். ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது. என்னால் ராஜாக்கள் அரசாளுகிற பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். என்னால் அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியுள்ள நியாயங்களும் ஆளு செய்து வருகிறார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போ அதிகாலையில் தேவனை தேடணும் அவருடைய ஆலோசனைக்காக. அல்லேலூயா. அதிகாலையில் தேடணும். என்ன செய்யணும்? அதிகாலையில் தேடணும். இப்போ நேற்று இரவுன்னு நினைக்கிறேன், இதில் பேரை சொல்லக்கூடாது. என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்பட்டாச்சு. தேவன் சொன்னார் ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க. ஒரு நபருக்கு என்ன பண்ணியாச்சு, ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்கன்னா சரி ரைட்டு பரவாயில்ல, கொஞ்சம் நாளில் பேப்பரில் பார்ப்போம். நான் ஒன்றும் மருத்துவம் ஜெபம் பண்ணலை, துளையிட்டோம், தேவை கிடையாது. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், நம்ம யாரோட ஆலோசனை வேணும்? நமக்கு தேவனுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. இப்போ நீதிமொழி புத்தகத்தில் வாசிப்போம், 11ஆம் வசனத்தை வாசிப்போம், 5:13. என் போதனையின் சொல்லி நான் கேளாமலும் என் உபதேசம் என்னக்கு முன் செவி சாயாமல் போனேனே. இப்போ ஒரு போதோட சொல்ல ஒரு மனுஷன் கேட்கணும். கேட்காட்டினா பின்னாடி என்னது மிகப்பெரிய ஆபத்து. நான் சொன்னேன், படிக்கிற வயசில் அந்த காலத்து தமிழில் சொல்லுவாங்க, மாதா பிதா குரு தெய்வம். படிக்கிற வயசில் ஆசிரியர் சொல்கிறத அவசியம் கேட்கணும். 1-5 வரலையும் கேட்கணும். கேட்டால் அந்த புள்ள உருப்பிடும். சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பதவியில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெத்த ஆயப்பன் சொல்கிறத கேட்கணும். இது 3ஐயும் ஒரு புள்ள கேட்டால் அந்த புள்ள ஒரு நாள் யாசோவை கண்டுகொள்ளும். இது 3ஐயும் கேட்கலன்னா என்ன கிடையாது, அது ஒன்றும் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அதே 5ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 7ஆம் வசனத்தில், ஆதலால் பிள்ளைகளே செவி கொடுங்கள், இப்போது கெட்டு போல இந்த நிமிஷம் முதற்கொண்டு என்ன பண்ண, அவருடைய வாயின் வசனை விட்டு நீங்காதிருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இப்போன்னு கெட்டு போல இந்த நிமிஷத்தில் அவர் வார்த்தையை செவி சாய்த்தாலும் எங்கே போனால், பரலோகம் போனால் அந்த பூமியில் நல்லா இருக்கலாம். அல்லேலூயா. பரலோகம் போனால் இந்த பூமியில் நல்லா இருக்கலாம். வாசிப்போம், எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். அவர்களுடைய பொன் வீட்டொன்றை வெறுப்பாயிருக்கும். யாசோடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியையும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்கள் ஆத்மாக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்கள் வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களை இடரலாகிறது. இப்ப தேவனுடைய வசனத்துக்கு செவி சாய்க்கலன்னா அது அக்கிரமம். தாய் தகவனை கீழ்ப்படினா அக்கிரமம். இங்கே சாரால் படித்தது, அது சின்ன பிள்ளையா தப்பு படித்து சரி நான் விட்டுட்டேன், அதை நான் திருத்தி சொல்கிறேன். தாங்கள் வெள்ளியும் தெருக்களிலே எரிந்து விடுவார்கள், அவருடைய பொன் எப்படி வேண்டா வெறுப்பாக இருக்கும். அல்லேலூயா. விலை என்ன விலை ஏறிக்கிட்டு இருக்குது, தங்கம் வெள்ளி, அதை வீதியில் வீசிடுவாங்களாம், அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. யாரும் அதெல்லாம் பார்த்துட்டு வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ ரேட்டு ஏறிக்கிட்டு போனான். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், என்ன ஆயிரும், தங்கம் 1 லட்சம் தாண்டும், 1.10 1.20 கூட வரும்னு சொல்லி சொன்னேன், சாதாரணமாக சொன்னேன். அதெல்லாம் ஆகாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அவங்க வாயெல்லாம் மூடப்பட்டது. என்னது இவ்வளவு ஆகும். இப்போ எனக்கு தெரியாது, நம்ம என்ன செய்கிறோம், ஜெபம் பண்ணுறோமா இல்லையா, என்ன அது அடுத்த தேவை என்ன என்ன இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்,
அடுத்து நமக்கு என்ன தேவை? தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள். அவர்கள் வெள்ளியும் அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பாய் இருக்கும். யாசோட சினத்தினாலில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. எவ்வளவுதான் காசு பணம் இப்படி போய் படித்து இப்படி போய் பண்ணினா நிறைய சம்பாதிச்சிருவேன், அதை வச்சு நாக்கு வலிக்க முடியுமா? அது வீதியில் கொட்டப்படும். ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க. இருடெல்லாம் என்ன செய்ய மாட்டான்? எடுக்க மாட்டான். எப்படி எடுப்பான்? அவன் தப்புறதே பெருசு. எப்படி எடுப்பான்? எடுத்துட்டு எங்கே போகிறது? எவன் வாங்குவான்? வாங்க மாட்டான்ல எவனும். அதான் வேண்டா வெறுப்பாக இருக்கும். ஆத்மாக்களை திருப்தி ஆக்கினாலும் சரி, திருப்தி ஆக முடியாது, வயிற்றை நிரப்பவும் முடியாது. அவங்க அக்கிரமம் தான் அவங்களுக்கு இடரலாக இருக்கும். அக்கிரமம் உன் தீமை உன் தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். அக்கிரமம் செய்ய விட்டு அகன்று போன்னு சொல்லிடுவார். நம்ம அதை கவனிக்கணும். அடுத்த 20 வசனத்தை வாசிப்போம். சிங்காரத்தின் மகிமையை அகந்திக்கென்று வைத்து அருவருக்கப்படத்தக்கதும் சி என்று இகழப்படத்தக்கதுமான காரியங்களின் உண்டு பண்ணினார்கள். ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியில் துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன். அவர்கள் அதை பரிசுத்த குலைச்சலாக்குவார்கள். என்ன பண்ணுவாங்க? இப்படி நிறைய பேருடைய ஜீவியங்கள் சின்ன பின்னமாயிரும். சி என்று இகழப்படத்தக்கதுமான எப்படி இப்படி நிறைய நேரங்களிலே அநேக புறமாக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு செவி சாய்க்காத அநேகர் சி என்று இகழப்பட்டிருப்பதை என்ன செஞ்சுருக்கிறேன்? அநேக நேரங்களிலே நான் கண்கூட பார்த்துருக்கேன். ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லலாம், எங்களுக்காக ஜோம் பண்ணிங்க. எப்படி எங்களுக்காக ஜோம் பண்ணிங்க? எதுக்கு ஜோம் பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தால் மாத்திரமே. இல்லை என்ன கிடையாது. வேதம் அப்படி தான் சொல்லுது. ஏற்றுக்கொண்டா என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க? பட தூசியை உதறி விட்டு போங்க. அவ்வளோதான். எசேக்கியேல் 18:32 வாசிப்போம். மனந்திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்பு, நிச்சயமா பிழைப்பு உண்டு. என்ன மனம் திரும்பணும்? என்ன மனம் திரும்பணும்? தாய் தகப்பன் யாசுவா மெசியா பெத்த தாய் தகப்பன், அதுக்கப்புறம் தாய் தகப்பன் சபை தேவன். என்ன செய்ய? மனம் திரும்பு, நிச்சயமா பிழைப்பு உண்டு. நான் யாரையும் மதிக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி எங்கே போகணும்? அது பாதாளத்துக்கு தான் போகணும். எப்படி இருக்கு? எல்லாம் வேண்டா வெறுப்பாயிரும் ஒரு நேரத்தில். எசேக்கியேல் 20:11 வாசிப்போம். என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளை இப்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய கட்டளையின்படி ஒரு மனுஷன் செஞ்சா அங்கே காசு பணம் பொருள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கட்டளை இந்த கற்பனையினால் அவங்களுக்கு பிழைப்பு உண்டு. கண்டிப்பாக தேவன் கவனம் பண்ணுவார். சொன்னார், சத்துரு சொன்னால மெசியா கிட்ட போயிட்டு எல்லாம் உனக்கு தர்றேன் சொல்கிறான்ல, போய் பசியாக இருக்குது. என்னது? பசியாக இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். நீ தேவனுடைய குமாரனேயானால் கல்லுகள் என்ன பண்ணும்? அப்பமாகும்படி சொல்லும். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற என்னது? ஒவ்வொரு வார்த்தையாலும் மனுஷன் பிழைப்பான். அல்லேலூயா. இப்போ எரேமியா சொன்ன காரியம், அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனைக்கு செவி சாய்த்து ஆலோசனை நடக்கிற மனுஷன்
அவருடைய ஆலோசனைப்படியே பாதுகாக்கப்படுவான், பிழைப்பான். அவருடைய ஆலோசனை நமக்கு எத்தனை அருமையானவைகள். அவருடைய தொகை என்ன கூடுமா, எண்ண முடியாது. அப்போ இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளாம் என்ன செய்வான், பிழைப்பான். அப்போ நம்ம எதை செய்கிறோம், எந்த வேலையும் செய்யலாம், அது பாவம் கிடையாது. அந்த வேலை செய்வதற்கு தேவனுடைய அனுமதி வேண்டும். படிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகலாம், ஏன்னா தேவனுடைய அனுமதி வேணும், ரொம்ப முக்கியம். சாங்கிய அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 23 வாசிப்போம். அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜலத்திராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். இப்ப தீர்க்கதரிசியோட வார்த்தைக்கு செவி சாய்க்காத மனுஷன் நிர்மூலமாக்கப்படுவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். இப்போ உபதேசம் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய ஆசீர்வாதத்தில் இருக்குது. அதை அதனால முன்னறிவிக்கிறாங்க. இதை என்ன செய்யறாங்க, முன்னறிவிக்கிறாங்க. 21ஆம் வசனம் சொல்லுது, தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலக தோற்றம் முதல் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும் காலங்கள். அந்தந்த நாட்களில் அந்தந்த மனுஷோட வார்த்தைக்கு கேட்டால் அவங்களுக்கு பரலோகராஜ்யம் உண்டு. நான் கேட்க முடியாதுன்னா பரலோகராஜ்யம் கிடையாது. மோசே பிதாக்களை நோக்கி, தேவனாகிய யெகோவா என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்பப்படுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களா. சொல்லக்கூடிய எல்லா வசனமும் செவி சாய்க்கணும், ரொம்ப முக்கியம். நான் இதான் கேட்பேன், எல்லாம் கேட்க முடியாது. எப்படி நிறைய பேர் இதெல்லாம் கேட்க முடியாது. என்ன சொன்னாங்க, இது ரொம்ப கடினமான உபதேசம். புதுக்கோட்டை டவுனுக்குள்ளே சபை இருந்தப்ப ரொம்ப கடினம், இதெல்லாம் கேட்க முடியாது பாஸ்டர், அதெல்லாம் ஒத்து வராது, அதெல்லாம் முடியாது. இப்போ என்ன நல்லா இருக்கிறாங்க போனவங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம அதை பார்க்கணும். எல்லாரும் முன்னறிவிச்சாங்க, ஆனால் கேட்கலையே. 20ஆம் வசனம் சொல்கிறாரு, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். உடன்படிக்கை புத்திரர். அவர் உங்களை எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய மெசியாவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். முதலாவது எங்க அனுப்பினாரு? யூதர்களுக்கு அனுப்பினார். யூதர்கள் புறக்கணிச்சாங்க. ரட்சிப்பு யூதர்களுடைய வருது. புறக்கணிச்ச விருப்பாடு ரட்சிப்பு மற்ற எல்லாருக்கும் போகுது. ஆனால் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேம் யாசுவா மெசியா. புறஜாதிக்கும் அந்த நேம் தான். அதான் புறஜாதி பெண்ணாகிய சமரசி சொல்கிறார், ஸ்திரியா சொல்கிற நம்ம ரட்சிப்பு யூதர் வழியாக வருதுங்கிறாரு. நான் தமிழன்தான், நான் கிறிஸ்துன்னு சொல்லுவேன், இயேசுன்னு சொல்லுவேன், கர்த்தர்னு சொல்லுவேன். நான் பரலோகம் போக முடியுமா? நான் போக முடியாது. என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ரொம்ப கடினமான காரியம். என்ன செய்ய முடியாது? ஏன் போக முடியாது? முதல் நூற்றாண்டில் யாசாய் மெசியானா கடைசியில் யாசாய் மெசியா தான். தேவனுடைய பெயர் மாறாது. அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம், ரட்சிப்பு இல்லை, ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே எல்லாமே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. முதல் நூற்றாண்டில் ஒரு பேரை சொல்லிட்டாரு. அடுத்தடுத்து உள்ள காலங்களில் வேற ஒரு பேர் கொடுக்கப்படலை. கொடுக்கப்பட்டது ஒரே பேர் தான். மொழிபெயர்ப்புள்ள பேரை மாற்றினாங்க. அது எப்படி செல்லுபடியாகும்? எப்படி? முதல் நூற்றாண்டில் ஒரு பேர்னா அந்த பேர் தான். 10 வயசுல இவங்க எனக்கு அப்பாவாக இருப்பாங்க, 12 வயசு ஆரம்பிக்க வேற ஒருத்தர் அப்பா ஒருத்தர் ஒத்துவாங்களா? இல்லை சமுதாயம் சரின்னு சொல்லுமா? பேரை மாற்றலாமா? எப்படி மாற்ற முடியும்? இது அறவேக்காடுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எப்படி? அறவேக்காடுக்கு ஒன்றுமே தெரியல. அவங்க வேதாம கல்லுன்னு சொன்ன வச்சுக்கிட்டு
அது இப்படி தான் போதிக்கும் அப்போ தான் போதிக்கும் சொல்லிட்டு கடந்த வாரத்தில் 2 அரைவேக்காடு வந்துச்சு. வர்றதெல்லாம் வந்து என்ன பண்ணு, 18 வயசு 30 வயசுக்குள்ளே எங்களுக்கு இளைஞர்களாக வேணும், ஃப்ரீ, 450 ரூபா மட்டும் அட்மிஷன், 4000 ரூபா மட்டும் அட்மிஷன் ஃபீஸ் கட்டணும், ஒழுங்காக படித்தா நாங்களே பார்த்துக்குவோம், நடத்துகிற உடனே அனுப்பிவிடுங்க, ஆண்கள் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டேன். வந்தவங்களை ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு பொறுமையாக கேட்டுக்கிட்டேன். நான் சொன்னேன், நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நான் இருந்தால் ஃபோன் பண்ணி நோட்டீஸை வாங்கினேன். அவங்க போனவங்க நோட்டீஸ் கீழே போட்டேன். இப்போ உள்ள ஒரு பையன்கிட்ட போயிட்டு நீ ஊழியத்துக்கு வாடா, உன்னை ஆண்டவர் ஆசிரியப்பார் எவனா கேட்பானா? அது 22 வயசு 30 வயசுக்குள்ள. எனக்கு வண்டி கொடுப்பாங்களான்னு கேட்பான், கார் கொடுப்பாங்களா, வீடு கிடைக்குமான்னு கேட்பான். நான் இப்போ சொன்னேன், அவர்கிட்ட கூட சொன்னேன், அவருடைய வேலைக்கு அவர் ஆட்களை ஏற்படுத்துவார். நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவர் வேலைக்கு அவர் ஆட்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. இல்லை அவங்க சம்பளம்லாம் கொடுத்துருவாங்க. எப்படியா? என்ன பண்ணிடுவாங்களாம்? சம்பளம் கொடுத்துருவாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம்? சம்பளம் கொடுப்பாங்களாம். என்ன கிடையாது, கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஓடி விடுவான். அல்லேலூயா. இப்போ சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவன் என்ன பண்ணிடுவான்? அதான் சொன்னார், கூலியால் ஓனா வர்றதை கண்டு ஓடி விடுவான். எனக்கு முன்னே வந்தவரெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருந்த நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன்னாரு. இந்த வார்த்தையில் மெஸ்ஸியா எந்த இடத்துல குறையுள்ளவராக இருந்தார்? எல்லாரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணிட்டாங்க? விலகிட்டாங்க. இவர் அதில் எதில் குறையுள்ளவராக இருந்தார்? தன்னைத்தாடை ஒப்பு கொடுத்து அடிவிருவினது மனுஷர் சாயலாகி, அதாவது கீழ்ப்பிடிந்தவராகி என்ன பண்ணாரு? முடிவு பரியந்தம் என்ன பண்ணாரு? சிலுவையின் முடிவு பரியந்தம் கீழ்ப்பிடிதான் என்ன பண்ண? தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஒன்றையும் வாயனாவது வீண் பெருமையாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கிடைவீர்கள். என்ன பண்ணாரு? மேன்மையானவரா யோவான என்னாரா இல்லையா? இப்போ நீ எனக்கு ஞானஸ்தானம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும். அவர் சொன்னார், நான் உம்மாலே பெற என்கிட்ட வரலாமா? என்ன பண்ணாரு? யோவானை மேன்மையான யோவான ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். அவனவன் தனக்கான பிறருக்கான நோக்குவானாக. ஐயோ போதவத்தெல்லாம் கேட்டாச்சு, இவங்களை இப்படியே அனுப்பிவிட்டா வழியில் சோத்து போவாங்களே, உங்களோட எத்தனை மீன் எத்தனை என்ன இருக்குது? 2 அப்பா 5 மீன் இருக்குண்டா, நான் ஆசீர்வதிக்கிறேன். என்ன பண்ணாரு? அவங்கள போஜனம் கொடுத்து அனுப்பினார். ஜனங்களுக்காக பரிதபிக்கப்பட்ட நல்ல மெய்ப்பராக இவர் இந்த பூமியிலே வாழ்ந்து காண்பித்தார். யாசா மிச்சம் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்டியனுக்கு சீவன், சாவியனுக்கு ஆதாய சிந்தை. சிந்தையில் வந்து அவர் இருக்கணும். அதை கற்றுக் கொடுத்தா என்ன பண்ணாரு? சிந்தையில் அவர் இருக்கணும். எங்க சொல்றாரு? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமளத்தை கொண்டு வந்து அவர் பாதங்களிலே ஊற்றி தலைமையினால் துடைத்து முத்தம் செய்தார். சீசர்களே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இவள்கிட்ட போய் முத்தம் வாங்கிட்டு இருக்காரு இவரு? அவர் சொன்னார், இவள் இடத்துல நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னது? சிந்தை. அவருடைய சிந்தையை தேவன் அறிந்தார். இவள் நற்கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவன் சமமாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சொன்னாரு, பிதாவே உடைய கரங்கள் ஆவி ஒப்பு கொடுக்கிறேன்னாரு. அல்லேலூயா. பிதாவும் குமாரன் ஒன்னா இருக்கிறாங்க, ஆனால் அவர் சொன்னாரு, ஒரு கரங்கள் ஆவி ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னாரு. எப்படி? எவ்வளோ ஒரு மேலான காரியம். இதெல்லாம் அறவே காட்டு தெரியுமா? இல்லை, அது பிதாகுமாரன் பரிசுத்தாவி தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. நானும் சொல்கிறேன் பிதாகுமாரன் பரிசுத்தாவி தான். நானும் சொல்கிறேன் பிதாகுமாரன் பரிசுத்தாவி தான். அப்போஸ்தலர் 28:19 பிதாவினுடைய பேரிலையும் குமாரனுடைய பேரில் ஞானஸ்தானம். அதான் சீசர்கள் செஞ்சாங்க. அந்த பிதாவுடைய பேரும் குமாரனுடைய பேரும் யார் சமைச்சு அறிந்து கொண்டார்கள். எங்கேயாவது வேதத்தில் பிதாகுமாரன் பேரில் யாரோ சீசர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்களான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை.
அந்த கேள்விக்கு வேதத்தில் காண்பிக்க பார்ப்போம். திருத்துவம் எங்கேயா இருக்குதா? கிடையவே கிடையாது. பிதா குமாரன், பிதாவோட பேர் என்ன, குமாரனுடைய பேர், அதை அறிய வேண்டிய பேரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தேவன் உருவமாக இருந்தும் தேவன் சமமாக இருப்பை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணாரு? பிதாவே பெருமையாக்கி மனுஷர் செயலானபடினால சொன்னாரு, பிதாவு கரங்கள் ஆவி ஒப்புவிக்கிறேனாரு. அல்லேலூயா. இப்போ யார் ஆயிட்டார்? அவரு மனுஷர் சாயல் ஆயிட்டார். மனுஷகுமாரனா மாறி ஆவியா கடத்துல ஒப்பு கொடுக்குறாரு. அதான் சொல்ல ஆவி ஒப்பு கொடுத்தாருல, ஒப்பு கொடுத்தாரு. அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது? அப்போ அவர் பிதா குமாரன் தானே. இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதான் கொஞ்சமாவது படிக்கணும். என்ன செய்யணும்? கொஞ்சமாக என்ன செய்யணும்? தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் என்ன செய்யணும்? படிக்கணும். பிதா நேம் எல்லாரும் பிதா தான், எல்லாரும் குமாரன் தான். நீங்கள் போயிட்டு என் குமாரனை அனுப்புங்க முடிஞ்சதை கேளுங்க. எல்லாரும் குமாரன் தான். என்னாச்சு அவருக்கு? என்னாச்சு? குமாரன் அனுப்புங்கிறாரு. எல்லா பேரும் குமாரன் தான். உன் குமாரனுடைய பேர் என்ன? என்னது? உங்கள் குமாரனுடைய பேர் என்ன? பேரை சொன்னால் அவன் தூங்கிட்டு இருக்கிறான், அல்லது படிச்சுட்டு இருக்கிறான், அல்லது விளையாட போயிருக்கிறான், அல்லது பாத்ரூம் போயிருக்கிறான், சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. இப்போ குமாரனுடைய பேர் என்ன? அவர் மனுஷருமாய் காணப்பட்டும் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படுந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எதுக்கு? நம்ம இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து காண்பித்தான். அல்லேலூயா. மெசியா அந்த பூமியில் மனுஷன் இப்படி தான் வாழணும்னு சொல்லி வாழ்ந்து காண்பித்தான். எப்படி? அவருக்கு முன்மாதிரி வாழ்ந்து காண்பித்தார். மரியாளுக்கும் யோசேப்புக்கும் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்திருந்தார். போகிற பரிசு சரி தேவதை பேசிகிட்டு இருக்காரு, காணாமல் போய் அங்கே தேடி போகிறாங்க. உடனே மரியாதை பின்னாடி போயிட்டாரு. நான் தேவனாச்சு, நான் வரமாட்டேன்னு சொல்லலை. என்ன செய்யலை? அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தி. அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதற்கு பிரதானமான ஒரே கட்டளை அவருடைய வார்த்தையை கீழ்ப்படி. இல்லைன்னா அவனுக்கு நரகம் தான் கிடைக்கும். ஒரு மனுஷன் தேவ வார்த்தை கீழ்ப்படியலைன்னா கண்டிப்பாக நரகம் கிடைக்கும். எழுதி வச்சுக்கோ. நான் எழுதி கீழ்ப்படிய மாட்டேன், என்ன கிடைக்கும்? நரகம். ஏழாவது அது கீழான ஒரு நரகம் இருக்குமோ அது கிடைக்கும். இப்போ இவர் என்ன பண்ணார்? இவர் தேவன் தான், இவர் ரட்சகர் தான். அந்த உலகம் உண்டாக்க என்ன பண்ணார்? அவர் நிறைய பிள்ளைய கீழ்ப்படியலை. அதில் போகிற இடம் வேறு இடம் போகும். அதுக்கு போகிற இடம் அதுக்கு இது நியமிக்கப்பட அதை கீழ்ப்படியலை. அதெல்லாம் விட்டுறணும். என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படியாத விட்டுட்டு போ. இது போக்காடு. மெசியா வாழ்க்கையில் என்னது? ஒரு ஆடு போக்காடு, ஒன்று பலியாடு. ஒரு ஆடு போக்காடு, ஒன்று பலியாடு. போக்காடு சொன்னிச்சு, நீ இறங்கி வாணுச்சு. பலியாடு சொன்னிச்சு, நாமும் நீயாவே தண்டிக்கப்படுறேன்னுச்சு. முடிஞ்சு போச்சா? எப்படி? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அவன் பலியாடு. தன் பிழைகளை அப்படியே மண்ணை போட்டு மூடிட்டு அது போக்காடு. போ, அதை பற்றி பேச்சு கிடையாது. என்ன சொன்னார்? 10ஆம் வசனம் சொல்லுது, யாசுவாவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால முடங்கும்படிக்கு. இங்கே தமிழ் பைபிளில் இயேசுவேன்னு போட்டிருக்குது. அப்போ இயேசு பேர் கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது? எப்போ தரங்கம்மாவில் கொடுத்தாங்க. ஒரிஜினல் ஹீப்ரு பைபிளில் யாசுவா மெசியா பேர் தான் இருக்குது. அப்போ எது செல்லும்? இது நிறைய பேருக்கு குறித்து எனக்கு உணர்வு கிடையாது. இது நம்ம அறிய வேண்டிய பேர் அறிந்து கொள்ளணும். இப்படியா இருக்குது, வேதத்தில் இப்படியா இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். ஏதோ நம்பர் இருக்குது, என்ன பண்ணுங்கள்? தொடர்பு கொள்ளுங்க. இதை கேட்குறவங்க தொடர்பு கொள்ளுங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமி முழங்கால முடங்கும்படி. இயேசுங்கிற பெயர் மற்ற பேர் தேசத்தில் சொல்கிறாங்களா? மற்ற பாஷையில் இயேசுங்கிற பேர் இருக்குதா பார்க்கணும். சும்மா வச்சுக்கிட்டு நம்ம வச்சு தான் சரி, நம்ம ஜோம் பண்ணுறதான் சரி. நிறைய பேர் அப்போ ஜோம் பண்ண கேட்குறாரு, ஜோம் பண்ணு கேட்பார். 1 கோடி ரூபா வீட்டில் ஒரு முடியும், உடனே ஜோம் பண்ணு. இயேசு பேரை சொல்லி என்ன பண்ணு? ஜோம் பண்ணு. 1 கோடி ரூபா எனக்கு இப்போ வேணும்னு சொல்லி கேளு, உடனே கொடுப்பாரா? இப்போ நீங்கள் யாசோபர் ஜோம் பண்ணீங்களா? நான் கேட்க மாட்டேன். எனக்கு இன்னும் தேவை என்று சொல்லி என் தேவன் நாவின் சொல்லு பிறப்பு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு எதுக்கு 1 கோடி பணம்?
எனக்கு எதுக்கு? தேவனா கொடுப்பார் அவர். இது முதல்ல தெரிந்து கொள்ளணும். என்ன செய்யக்கூடாது? யாஸ்வாவின் நாமத்தில் வானோர் புதுலத்தோர் பூமியின் முழங்களை முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக யாஸ்வா மெசியா என்ன பண்ணணும்? யாஸ்வா மெசியா தான் யாஸ்வா, வேற ஒரு யாஸ்வா கிடையாது. நாவல் யாம் அறிக்கை பண்ணும்படி எல்லா மேலான நாமத்தை அவர் தந்தளினார். யாஸ்வா மெசியா தான் யாஸ்வா மெசியா கடவுள், வேற ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லி என்ன பண்ணணும்? நாவல் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் யாஸ்வா மெசியா நாமம் தான். ஒவ்வொரு பாஷையில் மொழிபெயர்த்திருக்கலாம். என்ன பண்ணுங்க? உடனே பேர் வராது, உடனே மாற்றிக்கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க? மாற்றிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும்? மாற்றிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம கூப்பிட்டுருவோம், அப்படியே கூப்பிட்டுருவோம். அப்போ என்ன பண்ணணும்? பேரை மாற்றிக்கணும். ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் நான் பிரதர்னு சொல்லுவேன், என்னை பிரதரும் சொல்லக்கூடாதுன்னு பாரு, என்னை மாற்றி சொல்லணும் பாரு. சரி என்ன சொல்லுவேன், ஆனால் கூப்பிடுவேன், பிரதரும் கூப்பிடுவேன். என்னது? அவர் கோவம் வரும், என்னை பிரதர்னு சொல்லக்கூடாது. எப்படி? பிரதர்னு சொல்லக்கூடாது, எனக்குரிய மரியாதை கொடுக்கணும். அப்புறம் என்ன போடு? நான் பிரதர்னு சொல்லுவேன். இப்போ தானே சொன்னேன். இல்லை நான் அப்படியே பேசியாச்சுல, அப்படியே வந்துருச்சு. மாற்ற கொஞ்சம் லேட்டாக என்ன பண்ணணும்? மாற்றிக்கணும். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் விசுவாசத்தில் கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்ம சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்த்து நிற்கிறவர் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்றும் உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டபடி எவ்வியத்திலும் நீங்கள் மெசியாவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராய் மாத்த நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. யார் எதுக்கானா, யாரு பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, அவருடைய சுவிசேஷம் என்ன செய்யக்கூடாது? மருளக்கூடாது, நடிக்கக்கூடாது. சிலருக்கு யாசை மெசியா வாயில வராது, யாசை மெசியா வாயில வராது. என்னென்னோ வாயில வரும், என்ன பண்ணாது? இதுவரையும் வாயில வராது. தாவீது சொல்றாரு, அந்நிய தெய்வங்கள் பேர் நினைச்சும் வாயினால் உச்சரிக்கவும் மாட்டேன். என்கிட்ட கேட்பாங்க, இது உங்களுக்கு தெரியலையா? நான் வீதியை சொல்லு, எனக்கு என்ன செய்யாது, மற்ற எல்லாம் தெரியாது, வீதியை சொல்லு. ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறது? சில ஊரை சொல்லணும்னா நான் செல்லில் எழுதி இந்த ஊர் அப்படிங்க அவன் நினச்சிக்குவான். பாவம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது, ஊமப்பட இருக்குது, எழுதியா பேர் நினச்சிக்குவான். பார்த்துட்டு வழியோட உட்காரட்டுமா, பரவாயில்ல போ, உடனே ஊமப்பட இருக்குது, பேச தெரியாத இருக்குது. நம்ம அதை வாயில உச்சரிக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு எதிர்த்து நிற்கிறவர்களின் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்வியத்திலும் நீங்கள் மெசியாவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராக மாத்திர நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுவிசேஷம் நம்ம பாத்திரதா நடக்கணும். முதல் நூற்றாண்டு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு நாம் பாத்திரதா நடக்கணும். அல்லேலூயா. தெரியாதுன்னு சொல்லியாச்சு, உனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. இங்கே வந்து ராபோஜன் நேரு ஸ்கூலில் கொடுத்துட்டு போனவர் அடுத்து கொஞ்ச நாளில் யாருன்னே தெரியாது. அப்போ என்ன பண்ணேன்? உடனே நான் என்ன செய்யலை, போய் மாவுசுடைய ஆய பொண்ணை போய் சொல்லி எங்கள் மூலம் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, எத்தனை சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு போய் எந்த நடவடிக்கை நான் எடுக்கலை. தெரியாதா? எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல. என்ன பண்ணேன்? சோம் பண்ணு, ஆண்டவரே சத்தியம் இவ்வளோதானா, இன்னும் ஏதாவது இருக்குதா, இன்னும் ஏதாவது இருக்குதா, நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு தெளிவுபடுத்துங்க. சரியான சபை ஊழியத்தை காண்பை ஊழியத்தை நீங்கள் ஆச்சிருக்கிறீங்க, இவர் தெரியாதுங்கிறாரு. 3 உபவாசம் போட்டேன், தேவன் பேசினா. அல்லேலூயா. இப்போ எங்கே கேட்கணும்? கேட்க வேண்டிய இடத்துல சரியாக கேட்டால் சரியாக உத்தரவு வரும். நான் உபவாசமே போட்டேன், உத்தரவு வரலாம், எப்படி உத்தரவு வரும்? சரியாக தேவனிடத்தில் கேட்கணும். அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய விரும்புகிறார்.
பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுது, தொடங்கினவர் 4 பரியந்தும் நடத்துற நம்பி என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம நற்கிரியிலே செய்ய முடியாது, தேவன் அழைச்சிருக்கிறாரு. அதை நம்பி என்ன செய்யணும்? நம்ம முடிவு பரியந்தம் நடத்துவார்னு இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ரூபத்தில் வந்தவருப்பாடு, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீங்களா, நான் எங்கே போவேன்? நிறைய பேர் நேற்று ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. சொன்னாங்க, நான் போகலை. ஏற்ற கீழ்படியில் நான் எதுக்கும் அவனுக்கு வரணும், தேவையெல்லாம் அவனை கண்டுக்கல. எதுக்கு போகணும்? கத்தினடி ஏற்றுக்கல, இறந்து போகணும், நான் எதுக்கு போகணும்? என்ன கிடையாது. உங்கள் நற்கிரியை தொடங்கினவர் அதை மெசியாவின் 4 பேர் முடிய நம்பி, முதலாவது நம்பிக்கை இருக்கணும் தேவன் மேல. அவர் தான் நம்மளை பூமியில பிறக்க வச்சிருக்காருப்பா, அவர் தான் காரணம். அதை நம்பி என்ன செய்ய, வேதத்தை உறுதியா பற்றி பிடிச்சுக்கணும். கடைசியில் போய் நின்றுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு உதவி செய்ய மாட்டார். அதான சொல்லப்பட்டிருக்கு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்லுதுல, நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசம் இல்லை என்கிற மகிழ்ச்சி மெசியாவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்காக ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடலை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாணவன் சந்ததி நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளையுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். சிலர் ஏதாவது பண்ண சொன்னால் 1000 முறுமுறுக்கு 1000 தர்க்கம். இந்த அரவேக்காடு உட்காந்துக்கிட்டு அவங்க இப்படி ஜோம் பண்ணுறாங்க, பாஸ்டருக்கு ஆதாரம்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்றத இவ்வளவு சாப்பிட கேட்டாங்க, எனக்கு வயிற்றாலையாக போகுது. எதை எடுத்தாலும் தர்க்கம், எதை எடுத்தாலும் பிரச்சனை. எப்படி இப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான், அப்படியா இப்படியா, அவன் இப்படி சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறான், சொல்ல போகிறான், உனக்கு என்ன? நம்ம வீணாய் பிரயாசப்படுறதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த ஆயுஷ் நாளை குறித்து சொன்னப்போ நான் யோசனை பண்ணேன். நம்ம இங்கே பிறந்தோம், அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படியே கடந்து வந்தோம். ஒன்று அவருடைய பாதையில் சரியாக நடத்தி வந்துட்டுருக்காரு. பரவாயில்ல, தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் யாராக இருக்காரு? நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிலிப்பியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கு. 1:20 வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாயிலும் சாவாயிலும் மெச சரீரத்தில் மையப்படுற என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். அல்லேலூயா. ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். தேவன் நல்லது செய்வான். அவர் நமக்கு நல்லது செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நல்லதான் செய்வார். அந்த நம்பிக்கை ஒரு நபருக்கு இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. வசனத்தை திரும்ப வாசித்து பாருங்க. மணி 1 மணி ஆயிடுச்சு. செய்தி பெரிய செய்தி. எப்படி அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலும் சாவினாயிலும் மெசியா என் சரீரத்திலே மையப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கு தக்கதாய் அப்படியே முடியும். கிறிஸ்தவ ஜீவன் சாவனுக்கு ஆதாயங்கிறார். ரொம்ப தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். தெளிவில்லாமல் ஆகுமா ஆகாதா, போகுமா, பிழைப்பானா பிழைக்க மாட்டானா, இந்த டீசலாக ஊற்றி பார்க்குறதுக்கு என்ன செய்ய முடியாது. டீசல் ஊற்றினா போகுமா, பெட்ரோல் ஊற்றினா போகுமா, ரெண்டையும் ஊற்றி கொளுத்தி விட எரியும். நம்ம என்ன பண்ணணும்? அக்கினி பற்றி எரியணும். எப்படி? யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கணும்? அவர் மேலே மாத்திரம் தான் இருக்கணும். வேறு நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம்.